இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி ஸ்ரீராமநவமி வருது. அதுக்கு என்ன நைவேத்தியம் செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து நீர்மோர் செஞ்சுக்கணும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இப்போ தயிர் எடுத்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சிக்காங்க. இதில் இப்போ இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். உப்பு, தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் காயப்பொடி தூவிக்கலாம். இப்போ நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பானகம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்காங்க. இப்போ நான் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் இப்போ வடிகட்டிடுறேன். இப்போ வடிகட்டியிருக்கேன். இப்போ ஒரு அரை மூடி லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் சுக்கு பொடி, நீங்கள் சுக்கு பொடி இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நம்ம பிரசாதமாட்டு நைவேத்தியமாக வைக்கிறதுனால கொஞ்சம் துளசி போடுறேன். அது மட்டும் இல்லை, ராமருக்கு ரொம்ப துளசிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இப்போ பானகமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இப்போ வந்து வடைப்பருப்பு செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு, இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கேரட் துருவல் போடுறேன். உங்களுக்கு வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி, இப்போ பாதி லெமனை நான் புழிஞ்சு விட்றேன். மாங்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்ததை இதில் விட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன். ராமநவமிக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். ராமநவமிக்கு பிரசாதங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீர்மோர், பானகம், உங்களுக்கு இது வடைப்பருப்பு.
ராமர் வந்து ரொம்ப எளிமையானவர். அவருடைய பிரசாதங்களும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இந்த நெய்வேத்தியங்களை செய்து நம்ம ராமரை வழிபடலாம். இந்த நெய்வேத்தியங்களை ராமநவமிக்கு நம்ம செய்து ராமரை வழிபட்டு எல்லா வளங்களும் நம்ம பெறுவோம்னு உங்கள் எல்லோரையும் வாழ்த்துக்கிறேன்.